My dear students, this is Class 10 Maths Chapter 2 Numbers and Sequences. Example 2.21. an equal to n into n plus 3 when n belongs to natural number and is odd number. அதாவது n வந்து odd நம்பராக இருக்கும்போது an equal to n into n plus 3. அதுவே ஈவன் நம்பராக இருக்கும்போது n square plus 1. ஓகே, ரெண்டு இடத்திலும் n belongs to natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது இது, இரட்டை எண்ணாக இருக்கும்போது n square plus 1. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a11 கண்டுபிடிக்கணும், அடுத்து a18 கண்டுபிடிக்கணும். ஓகே, 11 அப்படின்னு வரும்போது n வந்து ஆட் நம்பர் இல்லையா, a11ன்னு சொல்லும்போது n இஸ் ஆட் நம்பர். ஸோ an நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா n into n plus 3. ஓகே ஓகே, நம்ம n-க்கு பதிலாக 11 போட்டோம்னா n வந்த இடத்துலலாம் இங்கே 11 போடுவோம் இல்லையா. 11 into 11 plus 3, தென் 11 அப்படியே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒர்க்கை செய்யணும் இல்லையா. ஸோ 11 plus 3 வந்து 14, தென் 11 into 14, 14 into 11 பார்த்தீங்கன்னா 1 4 is 4, 1 1 is 1, again 1 4 is 4, 1 1 is 1, 4 4 plus 1 5, ஸோ 154 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து நமக்கு a18 வேணும், 18th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல n இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம an ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1 யூஸ் பண்ணணும். ஸோ a18 ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ 18 ஸ்கொயர்னா 18 into 18 இல்லையா. 8 8s are 64, balance 6, 8 1 is 8, 8 plus 6 14, 1 8 is 8, 1 1 is 1, then 4, 8 plus 4 12, balance 1, so 324 வருது. ஓகே, ஸோ 324, அதாவது 18 ஸ்கொயர் வந்து 324, அதோட ஒரு 1 ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 325 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, அதாவது a11 equal to 154 and a18 equal to 325. Okay, thank you.